ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 11. இறைவன் தந்த உறுதி. ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 11 அத்தியாயம் 23. ஒரு சமயம் அவந்தி நாட்டில் பெரும் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் கஞ்சரான அவர் பேராசைக்காரராகவும் முன்கோபமுடையவராகவும் இருந்தார். தேவையான வசதிகளும் கூட இல்லாத அவரது வீட்டில் சொந்த குடும்ப அங்கத்தினர்கள் கூட முறையாக உபசரிக்கப்படவில்லை. விருந்தினர்களோ வார்த்தைகளினால் கூட கவனிக்கப்படவில்லை. தனக்கு கூட போதுமான வசதியை அவர் செய்து கொண்டதில்லை. இதனால் அவரது மகன்களும் மனைவியும் அவரை வெறுக்க துவங்கினர். எனவே குடும்பத்தில் அன்பு மறைந்தது. அது மட்டுமல்ல, எந்த தெய்வத்தையும் வணங்காததால் தெய்வ நிந்தனைக்கும் உள்ளானார். எனவே இயற்கையை நிர்வகிக்கும் தேவர்கள் அவரிடம் பெரும் கோபம் கொண்டனர். இதனால் பெரும் முயற்சியுடன் கடின உழைப்பால் சம்பாதித்த அனைத்தையும் இழந்தார். செல்வமெல்லாம் கரைய துவங்கியது. செல்வத்தின் ஒரு பகுதி உறவினர்களாலும், ஒரு பகுதி திருடர்களாலும், ஒரு பகுதி விதியாலும், ஒரு பகுதி காலத்தின் விளைவுகளாலும், ஒரு பகுதி சாதாரண மக்களாலும் மற்றும் ஒரு பகுதி அரசாங்கத்தாலும் அபகரிக்கப்பட்டது. தான் பார்த்து பார்த்து பூரிப்படைந்த சொத்து சுகங்களை எல்லாம் இழந்த அவர் தன் சொந்த குடும்ப அங்கத்தினர்களால் கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அக்கம் பக்கத்தினரும் கூட அவரை அலட்சியப்படுத்தினர். அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்ட அவர் கடைசியில் அனாதரவாக தெருவில் நின்றார். இத்தனை நாளாக செல்வத்தின் கோட்டையில் மிதந்த அவருக்கு வேதனையும் துயரமும் நிறைந்த துன்பக் கோட்டைகளே காட்சி பொருளாக இருந்தது. கண்ணீரால் தொண்டை அடைத்துக் கொள்ள நீண்ட நேரம் தன் நிலையை நினைத்து நினைத்து சிந்தனையில் ஆழ்ந்த அவருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துறவு மனப்பான்மை எழுந்தது. இந்த துறவு மனப்பான்மையில் மிகப்பெரிய ஆன்மீக ஞானம் அவரிடம் பிறந்தது. உடனே அவர் பின்வருமாறு சிந்திக்கலானார். எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம்! தர்மத்திற்கோ ஜட சுகத்திற்கோ கூட செலவிடப்படாத செல்வத்திற்காக நான் மிக கடினமாக உழைத்து தேவையின்றி என்னை நான் கஷ்டப்படுத்தி கொண்டேன். பொதுவாக கஞ்சர்களின் செல்வம் அவர்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை தருவதில்லை. திருட்டு, இம்சை, பொய், கபடம், காமம், கோபம், மனக்கலவரம், தற்பெருமை, சண்டை, பகை, அவநம்பிக்கை, பொறாமை மற்றும் பெண்கள், சூது, போதை ஆகியவற்றினால் விளையும் அபாயம் ஆகிய 15 செல்வத்திடம் உள்ள பேராசையின் காரணமாகவே ஏற்படுகின்றன. எனவே வாழ்வின் உண்மையான நன்மையை அடைய விரும்புபவர்கள் விரும்பத்தகாத இந்த ஜட செல்வத்திடமிருந்து விலகி இருக்க வேண்டும். செல்வத்தின் மீதுள்ள பேராசையினால் உறவினர்களும் நண்பர்களும் கூட கோபாவேசம் அடைகின்றனர். இதனால் போட்டியும் பொறாமையும் கொண்டு அன்புடைமையை அறவே கைவிட்டு நொடிப்பொழுதில் தங்கள் உறவை முறித்துக் கொண்டு கொலை செய்யவும் துணிகின்றனர். பக்குவமானவர்கள் தங்கள் செல்வத்தையும் இளமையையும் பலத்தையும் பகவானின் சேவைக்காகவே பயன்படுத்துவார்கள். ஆனால் நானோ பொருள் சேர்க்கும் பயனற்ற முயற்சியில் பைத்தியக்காரத்தனமாக என் வாழ்வை விரயம் செய்து விட்டேன். இருப்பினும் எல்லாவற்றையும் இயக்குபவரான பகவான் ஹரி என் மீது இரக்கம் கொண்டிருக்க வேண்டும். உண்மையில் இத்துன்பகரமான சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து பற்றின்மையை நான் உணரும்படி கட்டாயப்படுத்தியவர் அவரே. என்னுடைய வாழ்வில் ஏதேனும் நேரம் மிச்சம் இருக்குமானால் நான் தவம் புரிந்து அத்தியாவசிய தேவைகளை கொண்டு மட்டுமே உயிர் வாழ போகிறேன். இனிமேல் குழப்பத்திற்கு இடம் கொடாது எனக்கு உண்மையான நன்மையை கொடுப்பதை நாடி செல்ல போகிறேன். இப்படியாக மிக ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் பெற்ற அவர் முடிவில் அமைதியும் மௌனமும் கொண்ட ஒரு துறவின் நிலையை ஏற்றார். யாசகம் பெற வீடு வீடாக சென்றார். நாளொரு நகரமும் கிராமமுமாக ஓரிடம் தங்காது நகன்று கொண்டே இருந்தார். இருப்பினும் எவ்விடத்திலும் தனது உன்னதமான பற்றின்மை நிலையையும் பகவான் மீது தான் கொண்ட உறுதியான பற்றையும் விளம்பரப்படுத்தவே இல்லை. எனவே மற்றவர்கள் இவரின் தெய்வீக துறவு நிலையை இனங்கண்டு கொள்ளவில்லை. ஒரு சாதாரண பிச்சைக்காரனை போல நடத்தினர். சிலர் அவரது சந்நியாச தண்டத்தையும், சிலர் அவர் யாசிப்பதற்கு வைத்திருந்த பாத்திரத்தையும் கமண்டலத்தையும் எடுத்துக் கொள்வார்கள். சிலர் அவரது மான்தோல் ஆசனத்தையும், சிலர் அவரது ஜபமாலையையும் மற்றும் சிலர் அவரது கிழிந்த கந்தலையும் திருடிக் கொள்வார்கள். இப்பொருட்களை எல்லாம் திருப்பிக் கொடுப்பது போல் அவர் முன் காட்டி மீண்டும் அவற்றை மறைத்துக் கொள்வார்கள். சில சமயங்களில் அவர் நாளெல்லாம் கால் கடக்க நடந்து சேகரித்த உணவை உண்ணப்போகும் தருவாயில் சில பாவிகள் அந்த உணவில் சிறுநீர் கழித்து விடுவர். மேலும் சிலர் அவரது தலையில் எச்சிலை துப்புவர். அவரோ எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாகவே இருந்தார். மேலும் அவர் மௌன விரதமும் ஏற்றிருந்தார். இதனால் அவரை பேச வைக்க முயன்றும் அவர் பேசாததால் சிலர் அவரை பிரம்பால் அடித்தனர். மற்றும் சிலர் அவரை இவன் ஒரு திருடன் என்று தண்டிப்பார்கள்.
மேலும் சிலர் இவன் ஒரு வேஷதாரி, கஞ்சன், இவன் தன் செல்வத்தை இழந்து குடும்பத்தினரால் விரட்டி அடிக்கப்பட்டவன், சும்மா துறவி போல நடிக்கிறான், நம்பாதீர்கள் என்று அவரை விரட்டுவார்கள். சிலர் அவர் மீது கெட்ட காற்றை விடுவார்கள். சிலர் அவரை ஒரு விலங்கு போல சங்கிலியால் கட்டி போடுவர். இது மட்டுமல்ல, காய்ச்சல், பசி, தாகம், களைப்பு என்று இவருடைய உடலும் இவருக்கு பாரமாகவே இருந்தது. வெப்பம், குளிர், காற்று, மழை போன்றவற்றின் வடிவில் இயற்கையும் இவரிடம் சதி செய்தது. இருப்பினும் எல்லா சூழ்நிலைகளிலும் இவர் தனது வெளிப்புற சூழ்நிலைகளை சரிப்படுத்த அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை. மாறாக எல்லா நிலைகளிலும் பகவானின் நினைவிலேயே தன் சிந்தனையை செலுத்தி உறுதியான மனமுடையவராக இருந்தார். மேலும் தன் ஆன்மீக கடமைகளில் நிலையாக இருந்தார். எனவே உறுதியான மனதுடன் தனது நிலைக்கு காரணம் என்ன என்பது பற்றி அவரது உன்னதமான தெய்வீக நிலையால் வெளிப்பட்டது. அவர் கூறினார், என்னுடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இந்த மக்கள் காரணமில்லை. தேவர்களோ, என் சொந்த உடலோ, கிரகங்களோ, கர்மமோ அல்லது காலமோ கூட காரணமில்லை. மாறாக எனது மனம்தான் இந்த எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணம். தானம், சுயதர்மம், முக்கிய மற்றும் சாதாரண விதிகளை பின்பற்றுதல், சாஸ்திரங்களை கேட்டல், புண்ணிய செயல்கள் மற்றும் தூய்மைப்படுத்தும் விரதங்கள் ஆகிய அனைத்தும் மனதை கட்டுப்படுத்துவதையே தங்களது முடிவான இலக்காக கொண்டுள்ளன. உண்மையில் பகவானின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவதே மிக உயர்ந்த யோகமாகும். எல்லாவற்றையும் இயக்குபவரான பகவான் ஹரி என் மீது இரக்கம் கொண்டிருக்க வேண்டும். உண்மையில் இத்துன்பகரமான சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து பற்றின்மையை நான் உணரும்படி கட்டாயப்படுத்தியவர் அவரே. பொறுக்க முடியாத வேகமுடையதும் இதயத்தை சித்திரவதை செய்வதும் அடக்க முடியாத எதிரியுமான இந்த மனதை அடக்க தவறிய பலர் முற்றிலும் குழப்பமடைந்து பிறருடன் பயனற்ற கலகத்தை உண்டாக்கி கொள்கின்றனர். எனவே இந்த மனதை முழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவில் நிறுத்துவேன். அவரது பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்று கடக்க முடியாத அறியாமை கடலை நான் கடப்பேன் என்று மனதில் நினைத்து கொண்டார். அவர் தன் உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவித்த அனைத்து துன்பங்களுக்கும் தன்னை துன்புறுத்திய மக்களையோ, தன் உடலையோ, கிரக ராசிகளையோ, கர்ம வினைகளையோ, காலத்தையோ, தேவர்களையோ எதையும் காரணமாக கூறவில்லை. மாறாக கிருஷ்ணர் மீது உறுதியான மனதை நிறுத்திய அவர் அனைத்து துன்பங்களுக்கு இடையிலும் ஆன்மீக கடமைகளில் நிலையாக இருந்தார். இந்த உறுதியே அவருடைய உயர்வுக்கு சான்றாக அமைந்தது. என் நிலையிலும் அவர் பகவானின் சிந்தனையிலேயே தன் மனதை செலுத்தியிருந்தார். இத்தகைய உறுதியையே பகவத்கீதை 18.33 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த உறுதி பிளவுபடாதோ, எது யோக பயிற்சியின் மூலம் உறுதியாக காக்கப்படுகிறதோ, எது மனம், உயிர் மற்றும் புலன்களின் செயல்களை ஆள்கிறதோ அந்த உறுதி சாத்வீகமானது என்று குறிப்பிடுகிறார். ஆன்மீகத்தில் முன்னேற விரும்பும் ஒவ்வொருவரும் மற்றவர்களையோ மற்ற விஷயங்களையோ குற்றம் குறை கூறாது இவரை போன்ற திடமான குழப்பம் இல்லாத சிதறாத மன உறுதி கொண்டிருந்தால் மட்டுமே ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் யார் பிரியமானவன் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.